லண்டனில் படித்து வந்த 18 வயது பூர்த்தியடைந்து 3 நாட்களை ஆன இளம்பெண் திருமணம் செய்து கொண்ட நிலையில் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் மாறி மாறி குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். மகளை கடத்தி சென்று கட்டாய திருமணம் செய்ததாக பெண்ணின் தந்தை கூறும் நிலையில் பெண்ணின் சம்மதத்துடன் தான் திருமணம் நடந்ததாக மணமகனின் வீட்டார் தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த இசக்கி பாண்டியன் என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த சஸ்மிதா என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். லண்டனில் படித்து வந்த சஸ்மிதா கோவைக்கு திரும்பிய நிலையில் குடும்பத்தினரின் எதிர்ப்பை மீறி காதலனை திருமணம் செய்துள்ளார். இதையடுத்து திருமணத்தை முறைப்படி பதிவு செய்ய முயன்றபோது பெண் வீட்டார் தடுப்பதாக மணமகனின் வீட்டார் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மேலும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இழுத்தடிப்பதாக மணமகனின் உறவினர் குற்றம் சாட்டியுள்ளார். எங்க பொண்ணு இங்க கல்யாணம் முடிக்காண்டி கோயில் வச்சு தாலி கட்டிட்டு நாங்க ரிசீவ் பண்ணி போனோம் சார். மேரேஜ் போகும்போது அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கு தடங்களை அக்கிலா விஷயம் டெட்டம் பண்ணி எங்களை மிரட்டி வச்சிருக்காங்க சார். நாங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கோ, போலீஸ் எந்த ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல சார். கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த ஒரு மூவ்மெண்ட் எந்த ஆக்ஷன் இல்ல சார். இந்த நிலையில் லண்டனில் உயர்கல்வி படித்து வந்த தனது மகளை 18 வயது முடிந்த உடனேயே ஒரு கும்பல் கடத்தி வந்து கட்டாய திருமணம் செய்துள்ளதாக தந்தை கண்ணீர் மல்க கூறியுள்ளார். என் மகளை பார்க்க கூட அனுமதி மறுக்கிறார்கள் என்றும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். அந்த இளைஞர் ஏற்கனவே பல பெண்களின் வாழ்க்கையை கெடுத்துள்ளார் எனவும் அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளது எனவும் பெண்ணின் தந்தை கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். என் மகளை ஏதோ வீடியோ எடுத்து மிரட்டி அவளை அடக்கி வைத்திருக்கிறார்கள். அவள் 18 வயது குழந்தை எனவும் தயவு செய்து என் மகளை பார்க்கவும் மீட்கவும் உதவி செய்யுங்கள் என்று தந்தை உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஊரார் பிள்ளை எல்லாத்தையும் பயங்கரமா படிக்க வைக்கிறோம். எங்க பிள்ளைய நாங்க விட்டுட்டோம் சார். அவ நல்லா 12th முடிச்சுட்டு 17 வயசு முடிய போயில லண்டன்ல போய் காலேஜுக்கு சேர்த்து விட்டோம் சார். 18 வயசு போன வெள்ளிக்கிழமை சார் நாங்கெல்லாம் இங்க இருந்து வீடியோ காலில் பயங்கரமா கொண்டாட்டோம் சார். சனிக்கிழமை பாப்பா எங்களுக்கு லைன்லயே வரல. அசைன்மெண்ட்ஸு பார்ட்டி அது இதுன்னு நைட்டு லேட்டாக படுத்தா, ஃப்ரெண்ட்ஸோட லேட்டாக படுத்தா. சரி மத்தியானம் அதனால் பார்ப்போம், லேட்டாக இது பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பொண்ணு எங்கள் தொடர்பே வரலைன்னு ஒன்று என்னன்னு லண்டனில் ஃபுல்லாக கேஸ் கொடுத்து தேடுறோம் பொண்ணை காணோம். பார்த்தா பொண்ணு இங்கே இந்தியாவுக்கு 18 வயசு 2 நாளில் போய் கல்யாணம் பண்ண போகிறேன் ஒரு SRO ஆஃபீஸில் போய் நிற்கிறான். அங்கே போய் என்னம்மா 2 நாள் தான் ஆகுது, ஏம்மா உன்னை கல்யாணம் பண்ண வைக்கணும், அப்பா அம்மா இங்கேன்னு கேட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. மீடியாவில் போயிட்டு எங்கள் குடும்பத்தை அவங்க கொண்டுருவோம் அப்படி இப்படின்னு ஏதோ பேட்டி கொடுத்து எங்கள் பிள்ளைய எங்கள் கண்ணிலேயே காட்டாமல் கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் பிள்ளைய காமிங்க நாங்கள் ஊர்லாம் சுற்றினோம். நேற்று ஒரு பொண்ணு எனக்கு இந்த வீடியோலாம் அனுப்புனா சார். எக்கச்சக்கமா சார். அவன் யார் கூடவோ அவன் நான் காட்டக்கூடியதை தான் இங்கே பிரிண்ட் எடுத்து வந்திருக்கேன். காட்ட முடியாதது நிறையா இருக்கு. அவன் எப்படியோ பல பொண்ணுங்களை ஏமாற்றி இது பண்ணியிருக்கான். அவனுக்கு 25 வயசு சார். என் பொண்ணு 18 முடிஞ்சு 3வது நாள் சார். என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும் ஒத்த காலம் நிற்கிறான் சார். லவ் உண்மையாக பண்ணுறேன்றான் சார். அப்போ எவ்வளோ நாள் திட்டம் போட்டு வேலை பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல சார். ஒரு வாட்டி எங்கள்கிட்ட உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுறேன், என் பொண்ணும் சேர்ந்து விரும்புச்சுன்னா நாங்கள் என்ன சார் சொல்ல போகிறோம் சார்? உலகத்தில் இருக்க எல்லாரும் என்ன சார் ஆசைப்படுவாங்க? காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா சார்? காலேஜ் படிக்க விடக்கூடாதுன்னு தூக்கி கூட்டிகிட்டு வந்துட்டா சார். காலேஜ் படிக்க வைங்க. நாங்கள் சத்தியமாக எங்கள் கோரிக்கை என்னன்னா காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு புள்ள தாயாகிற வயசு இல்லை. 18 வயசு பிஞ்சு குழந்தை. அவளை போய் கல்யாணம் பண்ணி முடிச்சு சொல்லி கூட்டிட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நிப்பாட்டிட்டாங்க சார். ஆசையாக லண்டனுக்கு படிக்க அனுப்பி வைத்த மகள் இப்படி செய்துவிட்டாளே என்று கதறி எழும் தந்தையின் நிலையை பார்க்கும் நெஞ்சங்களை கனக்க செய்கிறது. அதே வேளையில் தனக்காக கதறி எழும் தந்தையை சற்றும் பொருட்படுத்தாமல் தன் காதலனுக்காக சென்றுவிட்ட பெண் குறித்து
பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.